வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாங்க, நம்ம தோட்டத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பசுந்தீவனமே சுத்தமாக கிடையாது. மாட்டுத் தீவனம் மட்டும்தான், சூப்பர் நேப்பியர் மட்டும்தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம முயல் வளர்த்த ஆரம்பிச்சிருக்கோம். முயல் ஓரளவுக்கு சக்ஸஸாக போயிட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, சரி ஓகே முயல் நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டே இது வந்து போன டைம் மழை பெஞ்சப்பயே, அதாவது போன நவம்பர் டிசம்பர்லேயே வந்து நான் வேலி மசாலா வந்து உற்பத்தி பண்ணேன். இங்கே வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம கிணறு, அந்த கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக வந்து ஃபுல்லாக தண்ணி இங்கே தேங்கினால பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தாங்கிக்கிச்சு. இது ஃபுல்லாக கிணறு நம்பி கடை வந்து உசும்பு எடுத்து போச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் செத்து போச்சு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா யோசித்தேன் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த வருஷம் மழை வர மாதிரி ஒன்றும் நமக்கு ஐடியாவே இல்லை, தெரியல, ஃபஸ்ட்டு தெரியல. அதனால் சரி இப்போதைக்கு மழை வரங்காட்டி நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் டைப்பில் போட்டுவிட்டு நம்ம இந்த மாதிரி வேலி மசாலா உற்பத்தி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 சென்ட்டுக்குள்ளே தான் நான் வந்து ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கேன். ஒரு 20 ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கேன். இப்போ ஒரு ஸ்ப்ரிங்க்லர் போட்டு ஒரு 7-8 நாள் ஆகுது. இங்கே பாருங்கள், வெட்டி பாதி காட்டுக்கு வந்து இப்போ நமக்கு சரியில்லை, கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியாதனால பார்த்திங்கன்னா பாதி காட்டுக்கு மட்டும்தான் நம்ம இது போட்டிருக்கோம், வேலி மசாலா விதைச்சி விட்ருக்கோம். வேலி மசாலா எப்படி விதைச்சோன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் களைக்கொல்லி மருந்து அடிச்சிட்டேன். இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அரும்புல் காடு, கோரைக்காடு உங்களுக்கே தெரியும் பாருங்கள், கோரையெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து இது ரெண்டையும் சாவடிக்கிறதுக்கோசரம், அதாவது அந்த பில்லெல்லாம் சாகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பில்லு மருந்து அடிச்சிட்டோம். பில்லு மருந்து மீன்ஸ் களைக்கொல்லி, அதான் பில்லு செத்துரும். அதுக்கு அப்புறமேட்டு பாருங்கள், கோரைக்கு வந்து செம்புரான்னு ஒன்று சொன்னாங்க, அது வாங்கிட்டு வந்து அடிச்சிட்டோம். கோரையும் செத்துருச்சு. இப்போ வந்து சாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள், இப்போதைக்கு கொஞ்சோண்டு ஒரு 20க்கு 20 வந்து பார்த்திங்கன்னா வேலி மசால் விதை ஊனியாச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம இந்த இடத்த வந்து வெட்டி விட்டு ரெடி பண்ணிடுவோம். ஆல்ரெடி இங்கே இருக்குது, நம்ம அறுக்க ஆரம்பித்தோம்னா போதும். அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் நேப்பியரு, அந்த ஜிஞ்சுவா கிராஸ் அந்த மாதிரி பில்லெல்லாம் வச்சுருந்து ஓரளவுக்கு வந்துருச்சு. அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னா நம்மளது வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது, பூந்தோட்ட சர்வீஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹4.40 நம்ம கட்டிகிட்ருக்கோம். அதனால் வந்து நம்ம இப்போ சின்னதாக பண்ணியிருக்கோம். இல்லைன்னா ஃபுல்லாக பாருங்கள், இது ஃபுல்லாகவே நம்ம தோப்பு தான். தண்ணி விட்றப்ப பாருங்கள் இங்கே எவ்வளோ க்ரீனாக இருக்குது. இது ஃபுல்லாகவே நம்மளது தான். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, தண்ணி இருக்குது, ஆனால் நம்மகிட்ட சர்வீஸ் இல்லாதனால பாருங்கள் நம்ம வந்து சிம்பிளாக சின்னதாக பண்ணிக்கலாம், எதுக்கு ரிஸ்க்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம வேலி மசாலா வந்து நினச்சோம் அப்படியே மேலே தூவி விட்டால் போதும் முளைச்சிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணி அந்த ஒரு டைம் ஒரு கிராப், இங்கே பாருங்கள், ஒரு கிராப் கட்டிங் வர வரைக்கும் நம்ம அதை ரெடி பண்ணோம்னா தான் ரெடியாகி வருது. இல்லைன்னா பில்லு மூடி அதே செத்து போயிடுது. அது அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதில் பிரயோஜனமே இல்லாமல் போயிடுது. இந்த ஸ்ப்ரிங்க்லர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து அந்த மேலே சுற்றுற அந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்க்லர், ஒரு ஸ்ப்ரிங்க்லர் வந்து ₹20 வாங்கினோம், ₹30. இந்த ஓஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே இது மேட்டுக்காட்டில் பழசு கடந்துச்சு, அதையே கொண்டாந்து அங்கங்கே நம்ம விட்டு போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கரெக்டாக இந்த வேலி மசாலா விதைச்சி இன்னையோட ஒரு 7 நாள் ஆகுது. இப்போ தான் முளைச்சி வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் பாருங்கள், ஒரு மணி நேரம், ஒரு 4 நாளைக்கு வரைக்கும் ஒரு மணி நேரம் தண்ணி எடுத்து விட்டால் போதும். அந்த 1 மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடி ஈரம் போயிடுது, ஒன்றும் தொந்தரவு இல்லை. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், முயல் வளர்ப்பு நான் என்னென்னு சொல்கிறேன்னா, முயல் வளர்ப்பில் வந்து நல்லாவே லாபம் இருக்குது. கிட்டத்தட்ட பாருங்கள், நம்மக்கிட்ட வந்து ஒரு 3 ஃபீமேலு 1 மேல் தான் இருந்துச்சு. அது நல்லா 3மே இப்போ ரெகுலராக லெட்டர்மெண்ட் ஆகிட்டுருக்கு. நமக்கு மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2000 to 2500 நமக்கு மாதம் கிடைக்கிது. அதையே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் என்ன அப்படின்னு யோசித்தேன். அது யோசிக்கும்போது நான் சில பண்ணையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் இப்போ எல்லாருமே சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பசுந்தீவனம் வேணும், அதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால சரி ஃபஸ்ட்டு நம்ம பசுந்தீவனம் ரெடி பண்ணுவோம், அதுக்கப்புறமேட்டு ஒரு ஜூன் ஜூலையில் வேணால் நம்ம முயல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு பசுந்தீவனம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நம்மளோட வீடியோ அடுத்தடுத்து வரும்போதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தது முயலுக்கு என்ன பண்ணுறோம், கோழிக்கு வந்து என்னென்ன பில்லு பண்ணுறோம், அடுத்து நம்ம வந்து இபி சர்வீஸ் வாங்கலான்னு இருக்கோம். அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரு, எப்படி என்ன ஏதுங்கிறத வாங்க பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்ததுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.